இதை மட்டும் நல்ல பொருளா வாங்கிட்டா போதும், சக்கரை பொங்கல் வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும். அது மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1 கப் பொன்னி பச்சரிசி எடுத்திருந்தேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் பாசி பருப்பை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா 2 முறை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்க போறோம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பாசி பருப்பு. நீங்க எந்த பாத்திரத்துல மெஷர் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு பாத்திரத்துல அரிசி எடுத்தீங்கன்னா அதுல 1/4 அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கங்க. இதுதான் சரியான அளவு. இதோ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணீர் வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல அரிசி பருப்பை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்த அதே கப்ல 1/2 கப் காய்ச்சி எடுத்த பால் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு 4 கப் தண்ணீர் சேர்த்துக்க போறேன். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணீர் சேர்க்கணும், 1/2 கப் பால் சேர்க்கணும். இதுதான் அளவு. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு சரியா 5 அல்லது 6 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ அதுக்கிடையில வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில நல்லா துருவிட்டு மெஷர் பண்ணி எடுத்த 2 கப் வெல்லம் சேர்க்கிறேன். நல்லா டார்க்கா உள்ள பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதை வேற ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தூசு மணல் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி இப்போ மறுபடியும் அதே கடாயை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்த வெல்லம் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வெல்லம் ஒரு கம்பி பதத்துக்கிட்ட வரும்ல, அந்த மாதிரி வரட்டும். சக்கரை பொங்கலுடைய சுவையே வெல்லத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியான கலப்படம் இல்லாத வெல்லமா பயன்படுத்துங்க. ஏன்னா இப்போ நிறைய சுகர் சேர்த்து கலப்படம் செய்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் முக்கியமாக ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி வெல்லம் வாங்கிக்கங்க. அதுலேயும் குறிப்பாக பாக வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. இப்போல்லாம் மண்டை வெல்லத்தில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது, நிறைய கலப்படம் இருக்குது. ஸோ வெல்லம் மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெல்லம் மட்டும் நயமான கலப்படம் இல்லாத நல்ல டார்க்காக உள்ள ஒரிஜினல் பாக வெல்லம் சூஸ் பண்ணிக்கங்க போதும். இப்போ பாருங்க, கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த மாதிரி தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் மாதிரி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிறகு அந்த ரைஸ்ல சேர்க்கலாம். இருக்கட்டும். இப்போ 6 விசிலுக்கு பிறகு வெயிட் எல்லாம் போன பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, அடி பிடிக்காம நல்லா குலைவா வெந்திருக்கு. கையில் உங்களுக்கு அரிசி முழுசா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கைகள் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா குழஞ்சி வெந்திருக்கும். இது சரியான பதம், அடி பிடிக்காம பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 கிராம்பு சேர்க்கிறேன். பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டு பொறுத்தது. அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. முந்திரி பருப்புகள் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் உலர் திராட்சைகளையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நெய், முந்திரி, திராட்சையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். குறைவாக சேர்க்கறதால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி திராட்சையும் நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த அரிசி பருப்பு இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே அதை நல்லா கலந்து விடுங்க. அந்த பருப்பு அந்த சாதத்து கூட நல்லா அந்த நெய் கலந்து வரும்போது நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நெய் கூட நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கரைச்சி எடுத்த வெல்லம் இருக்குல்ல, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நீங்கள் ரொம்ப லைட் ப்ரௌனில் இருக்கக்கூடிய வெல்லம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்காது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். கூடவே 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே ஸ்வீட்டுக்கெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் ஒரு சிலர் நட்மெக் பவுடர் அந்த பச்சை கற்பூரம் இது மாதிரிலாம் சேர்ப்பாங்க. அந்த ஃப்ளேவர் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த பச்சை கற்பூரம் நட்மெக் அதோடைய ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. ஸோ நான் இப்படி தான் செய்வேன். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதை சேர்த்து செஞ்சுக்கலாம். இலகலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு குறைவான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க. பட் இந்த அளவுக்கு இலகலாக இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா லேசாக ஆறி வரும்போது கொஞ்சம் இறுகி வந்துடும். இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. பாருங்க, எல்லாம் நல்லா கலந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப டைட்டா கிண்டிட்டே இருந்தீங்கன்னா ஆறி போன பிறகு ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் ஆஃப் பண்ணீங்கன்னா ஆறி வந்த பிறகு, சூடு ஆறி வந்த பிறகு சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறி வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகியே வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கலர்ல ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சுலபமான சுவையான சர்க்கரை பொங்கல் வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.